என்கிறான் ஐயன் வள்ளுவன். அதாவது பணக்காரர்களின் முன்பு எளியவர்கள் பணிந்து வணங்கி நிற்பதைப் போல கற்ற அறிவாளிகளிடம் கல்லாதவர் பணிந்து நடந்து கொள்ள வேண்டி வரும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் பேரறிஞர் பிளேட்டோ. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் அரிஸ்டாட்டில். கற்பதும் நன்றே, கற்றோர் சொல் கேட்பதும் நன்றே, கற்றாரோடு இணைந்து இருப்பதும் நன்றே. புத்தகங்களை படிக்க முடியாமல் போனாலும் கற்ற அறிஞர்களோடு சேர்ந்திருத்தல் வயதான காலத்தில் ஊன்றுகோலாக பயன்படுவது கல்வி. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு சாதனையாளர் நுழைந்திருக்கிறான். அதனை கல்வியால் தான் வெளிக்கொணர முடியும். கல்வியை உதறி தள்ளிவிட்டு யாராலும் எப்பொழுதும் உயர முடியாது. ஆகவே விழுக்க துணிக்கும் கிழக்கை போல மாணவர்களாகிய நாம் படிக்க துணிக்க வேண்டும். ஒரு சிறிய செடியானது ஒவ்வொரு நாளும் தனது சிறிய தளிர்களை விட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வரும் செடியானது சில ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய விருட்சமாகி விடுவதை நாம் பார்க்கிறோம். இது இயற்கை நமக்கு தரும் பாடம். இதேபோல் நாம் நமது அறிவை, ஆற்றலை, சிந்திக்கும் தகுதியை, திட்டமிடும் திறனை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். விழித்துக் கொண்ட விதையே விருட்சமாகிறது. உறக்கம் களையாத விதைகள் என்றுமே வெல்வதில்லை. ஆறிலே பூவும் காயும் கனியும் காய்த்திருந்தால் சாலவே பட்சியெல்லாம் தன்குடி என்றே வாழும். ஆலமரத்தில் பூ, காய், பழங்கள் எல்லாம் காய்த்து செழிப்பாக இருக்கும் பொழுது பறவைகள் எல்லாம் தன் வீடு என்று அங்கு வந்து தங்கி உண்டு மகிழுமாம். இதைப்போல் நாதியற்ற நந்தனும் கல்வி கற்று உயர் பதவியை அடைந்தால் ஊரே உறவென்று ஓடி வந்து உறவாடும். இதுதான் கல்வியின் சிறப்பு. ஏனைய செல்வங்கள் எவ்வளவு இருந்தாலும் சிறியவர் பெரியவராக முடியாது. ஆனால் அது கல்வியால் மகன் தனக்கு மூத்தவன் என்று ஒரு பழமொழியே உண்டு. இன்று உலகத்தில் இயேசுநாதர் சிலுவைக்கு பிறகு அதிக சிலைகள் ஒரு மனிதருக்கு இருக்கிறது என்றால் அது டாக்டர் அம்பேத்கர் ஒருவருக்கு தான். இது எப்படி சாத்தியமாயிற்று? சத்தியமாய் சொல்கிறேன், இவைகள் அனைத்தும் கல்வியால் மட்டுமே சாத்தியமாகும். இப்படிப்பட்ட கல்வி மகத்துவத்தை மாணவர்களிடையே புகுத்தியவர் காமராசர். கர்ம வீரர் காமராசர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர். இவர் விடுதலை போராட்ட வீரரும் அரசியல்வாதியும் ஆவார். இவர் விடுதலை போராட்ட இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டார். இதனால் காமராசர் அவர்கள் பிரிட்டானிய அரசால் பல முறை சிறைப்பிடிக்கப்பட்டார். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றியதால் 3 முறை சிறைப்பிடிக்கப்பட்டார். இவர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகிய இருவரும் இந்திய தலைமை அமைச்சர் பதவிக்கு உயர்வதற்கு காரணம் காமராசராக இருந்தார். இதனால் இந்திய அரசியலில் காமராசரை கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டார். இவர் பெருந்தலைவர், கருப்பு காந்தி என பல சிறப்பு பெயர்களை கொண்டவர். இவர் மாணவர்களுக்கு ஆற்றிய தொண்டு பெரும் தொண்டு என்று நாம் கூறலாம். ஏனென்றால் மாணவர்கள் கல்வி எனும் சுடரில் ஒளிர வேண்டும் என்பதற்காக நிறைய பள்ளிகளை திறந்தவர். மாணவர்கள் ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி சமத்துவமாய் கல்வி பயில சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர். பசிப்பிணியை போக்குவதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் என ஏராளமான திட்டங்கள் காமராசர் அவர்கள் கொண்டு வந்தார். இதன் மூலம் எனக்கு வாய்ப்பளித்து இதன் மூலம் என்னையும் கல்வியின் சிறப்பையும் காமராசரின் புகழையும் தெரிய வைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதியம் வணக்கம். என் பெயர் வி. சுஜாதா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவரது குடும்பம் வறுமை மற்றும் பாகுபாடுகளுடன் போராடி கொண்டிருந்தது. விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கினார் காமராஜர். 1920இல் அவருக்கு 18 வயதாக இருந்தபோது அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டார். மேலும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். 1954ஆம் ஆண்டு அனைவரின் பேராதரவுடன் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் காரில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது சிறுவர்கள் சில ஆடைகள் இல்லாமலும் சிலர் கிழிந்த ஆடையுடன் சென்று கொண்டிருந்ததை பார்த்தார். காரை நிறுத்தி அவர்களை பார்த்து எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் பசியுடன் இருக்கின்றோம், வேலைக்கு செல்கின்றோம் என்று சிறுவர்கள் கூறினார். காமராஜர் உடனே அம்மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று எண்ணி தமிழகத்தில் உள்ள ஊர்கள் தோறும் பள்ளிகளை திறந்து வைத்தார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி வைத்தார். இவ்வாறு ஏழை மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று எண்ணி தமது ஆட்சியில் கல்வி புரட்சி செய்தார். தென்னாட்டு காந்தி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். நம் மனதில் இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கும் தலைவருக்குள் ஒருவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்களின் பற்றி ஒரு கவிதை. கல்வி கண் திறக்க ஊர்தோறும் பள்ளிகளை திறந்து வைத்தவரை, வயிற்று பசி தீர்க்க பள்ளிகளில் மதிய உணவு தந்தவரை,
எளிமையின் உருவாய் வாழ்ந்தவரே, ஏழ்மை போக்க வந்தவரே, உன் புகழ் பாட என் நாள் போதுமா? வாழ்க நின் புகழ் வையம்